தங்க நகைகளை ஒரு கோபுரம் இன்றைய நாள் 10 வருடங்கள் முன்னால என்ன வீதியில் இருந்து இறைவனை வேண்டாம் மாற்ற இப்படி சமாதி இருக்கிற இடத்துக்கு நல்லூர் கந்தசுவாமி கோயில் 19ஆம் நாள் திருவிழா. இன்றைய நாள் பூஞ்சப்பர திருவிழாவும் கார்த்திகை உற்சவமும் வித்தியாசமாக சுவாமி வரும்பொழுது தீப்பந்தங்கள் எல்லாம் கொண்டு வருவார்கள். வித்தியாசமாக இந்த இடமே அப்படியே சப்பர திருவிழா போல இருக்கும். எப்படி செய்கின்றார்கள் என்று சொல்லி பார்க்க போகின்றோம். இதுவரை பார்க்காத ஒரு வித்தியாசமான திருவிழாவை இங்கே பார்க்க போறீங்க. நல்லூரிலே இன்றைய தினம் சுற்றி இருக்கிற ஒரு கோபுரத்துக்கு கும்பாபிஷேக தினம் இடம்பெற போகிறது. அந்த கோபுரத்திலே வித்தியாசமாக உச்சி வரைக்கும் தீபம் ஏற்றுவார்கள். அது எப்படி என்று பார்க்க போகின்றோம். அதோட இன்றைய நாள் நல்லூர் கந்த சுவாமி கோயிலில் வாழ்ந்து இறந்த ஒரு சித்தருடைய ஆலயம், அந்த சித்தருடைய சமாதிக்கும் போக போகிறேன். அந்த சமாதி கோயிலுக்கு நீங்களும் போகலாம். எப்படி போகிறதென்றும் உங்களுக்கு நான் காண்பிக்க போகின்றேன். அது மட்டும் இல்லை, இன்றைய தினம் அதிகளவான காவடிகள் வந்தது. அந்த காவடிகளையும் நாங்கள் பார்க்க போகின்றோம். ஏன் அவர்கள் காவடி எடுக்கிறார்கள் என்று சொல்லியும் பார்க்க போகின்றோம். பல விடயங்கள், பார்க்காத வித்தியாசமான விடயங்கள் இந்த காணொலியில் இருக்குது. முழுவதுமாக பார்க்கலாம். விதுடர் யூடியூப் சேனலில் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னு சொன்னால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த காணொலியை பாருங்க. இன்றைய தினம் நல்லூர் கந்தவேல் பெருமானுக்கு வருகின்ற ஏராளமான காவடிகள் சாதாரணமான விஷயம் இல்லை. குடும்பமாக இன்றைய தினம் காவடி எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். இன்றைய தினம் ஏராளமான காவடிகள் வருது. காரணத்தை கேட்போம். என்ன காரணம் இன்றைய தினம் ஏராளமான காவடிகள் வருது? இன்றைக்கு கார்த்திகை திருவிழா. இன்றைக்கு பூச்சப்புறம் தானே. பூச்சப்புறம் பூச்சப்புறம் வந்து கார்த்திகை திருவிழா தான் நாங்கள் பேஸ் பண்ணுறது. இந்த கார்த்திகை திருவிழா தான் அன்றைக்கு வேணும். அதன்படி தான் காவடி கூட. மற்றபடி நேர்த்திக்கடன் காவடிக்காரர் எல்லாம் நேர்த்திக்கடன். என்ன பிரச்சனைன்னா வசதியை பொறுத்தான் செய்கிறது. காரணம் என்ன, க்ரௌட் கூடன்னா எங்களுக்கு கஷ்டம் தானே. நாங்கள் வழக்கமாக தீர்த்தத்துக்கு எடுக்கணும். நாங்கள் ஆனால் தீர்த்தம் க்ரௌட் போட்டு 2 இதை எடுக்கணும். கார்த்திகை உற்சவத்துக்கு தான் அதிகமாக நல்லூர் கோயிலுக்கு எடுக்கணும். ஒரு சின்ன பிள்ளைகள் இப்படி குழந்தைகள் எல்லாமே காவடிகளோட குட்டியாக வர நிறகுடம் எல்லாம் தீச்சட்டிகள் எல்லாம் எடுத்துக்கொண்டு உண்மையிலே பார்க்க சந்தோஷமாக இருக்கு. நன்றி, உங்களை சந்திச்சதும் சந்தோஷம். இப்படி நல்லூரில் இன்றைய தினம் கார்த்திகை உற்சவம் பகல் நேரத்தில் இடம்பெற்ற காட்சியை இணைக்கிறேன். நன்றி ஐயா. மகன் பேரப்பிள்ளையாளன். உங்களோட குடும்பம் பெரிய வந்து மகன் மற்றும் பேரப்பிள்ளை. நன்றி. நல்லூர் ஆலயத்திலே பல சுவாமிகளுடைய சமாதிகள் இருக்கிறது. குறிப்பாக நல்லூர் ஆலயத்தினுடைய இந்த தேர் மண்டபம் அதற்கு அருகிலே இடதுபுறம் நீங்கள் வாசலால் வரும் பொழுது இந்த இடதுபுறத்திலே ஒரு சமாதி இருக்கிறது. அந்த சமாதி நல்லூர் தேரடி சித்தல் செல்லப்பா சுவாமிகள் அப்படின்னு சொல்லி இதில் வந்து போடப்பட்டிருக்கிறது. இப்போ நாங்கள் அந்த சமாதி இருக்கிற இடத்துக்கு போய் கொண்டிருக்கிறோம். புதிய விடயம் இன்றைய தினம் உங்களுக்கு காண்பிக்கிறேன். நிறைய பேருக்கு தெரியாது. நீங்கள் வந்து வழிபடலாம். அந்த சமாதி கோயில் செல்லப்பா சுவாமிகளினுடைய சமாதி கோயில். இங்கே ஒரு விடயம் இடம்பெற இருக்கிறது. செல்லப்பா சுவாமிகளினுடைய சமாதியை பார்த்து கொண்டிருக்கின்றோம். இது அவருடைய வாக்கியங்கள். இந்த வாக்கியம் அவர் அடிக்கடி நல்லூரிலே உச்சரித்தவை. ஒரு பொல்லாப்பும் இல்லை, எப்போவோ முடிந்த காரியம். அவருடைய சமாதியிலே இன்றைய தினம் படைக்கின்றார்கள். ஜார் படைக்கின்றார்கள், ஜார் இவர்கள் ஏன் இதை படைக்கின்றார்கள் என்று சொல்லி பல கேள்விகள் அதெல்லாம் நான் கேட்கப் போகின்றேன். இவர்கள் எல்லாம் நல்லூரை சுற்றி இருந்த சுவாமிகள். இது குடையிற் சுவாமிகள். இவர் 1897ஆம் ஆண்டு பிறந்து 1978 மறைகிறார். இவர் சிவாய சுப்பிரமணிய சுவாமிகள் 2011ஆம் ஆண்டு மறைகிறார். தவத்திரு சிவஜோக சுவாமிகள் 1964ஆம் ஆண்டு மறைகிறார். நல்லூர் தேரடி செல்லப்பா சுவாமிகள் 1916ஆம் ஆண்டு. யாழ்ப்பாணம் கடை சுவாமிகள் 1891ஆம் ஆண்டு. இப்படி நல்லூரை சுற்றி பல விடயங்கள் இங்கே இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. இப்பொழுது அவர்கள் அங்கே படைத்ததுக்கு பிறகு தேரடியிலிருந்து சென்று கொண்டிருக்கின்றார்கள். இன்றைய நாள் பூமஞ்சம் அல்லது பூஞ்சப்பரம்
பூஞ்சப்பரம் என்று கூறுகின்றேன். இல்லை கார்த்திகை சப்பரம் என்றும் இதை சொல்கின்றார்களா? அதை எப்படி இழுத்து கொண்டு போகிறாங்க பாருங்க, பக்தர்கள் இப்படி இழுக்கிறாங்க. இப்போ என்ன பாருங்க, உள்ளே வந்து ஒரு மிஷின் வந்து நடுவில் இருந்து இழுக்குது. அவ்வளோ தூரம் பாரமான கனதியான வாகனம் கட்டுமானத்தை பாருங்க. இந்த பூஞ்சப்பரம் மாலை நேர திருவிழாவில் கொண்டு வந்து வைப்பார்கள். பார்க்குறதுக்கு அவ்வளவு அற்புதமாக இருக்கும். அதை நாங்கள் மாலை நேர திருவிழாவில் பார்க்கலாம். காலை உற்சவத்துக்கு வந்திருந்த காட்சிகள், அந்த காட்சிகளை தான் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதற்கு பிறகு இப்போ அவர்கள் அங்கேருந்து இழுத்து கொண்டு வந்தார்கள். அதற்கு பிறகு இப்போ மாலை நேரம், இன்றைய நாள் அந்த சொல்வார்கள் பூஞ்சப்பரத்தை எப்படி தயார் செய்து வச்சிருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி. முதலிலே இந்த பூஞ்சப்பரம், ஏன் பூஞ்சப்பரம் என்று அழைக்கப்படுகிறது? வித்தியாசமாக இருக்கிறது அல்லவா? அது அதுக்குரிய காரணம் மலர்களாலே இங்கே அலங்கரிக்கப்பட்டிருக்கும். பாருங்கள், உள்ளே இது என்ன மலர் என்று எனக்கு தெரியலை, ஆனால் அழகான வித்தியாசமான மலர். மஞ்சள் மற்றும் அந்த குங்குமப்பூ, அந்த நாவல், கடும் நாவல், அதோட இங்கே இதிலேயும் வந்து மலர்களால் அலங்கரிக்கப்பட்டு மேலே ஒரு தாவரத்தினுடைய இலை தெரிகிறது. அதுபோல் இந்த பகுதியிலேயும், இதான் அந்த பூஞ்சப்பரம். சுவாமியை ஏற்றியதுக்கு பிறகு இந்த சப்பரத்திலே அதிரடியான பல மாற்றங்கள் இதில் இடம்பெறும். அதை நாங்கள் சுவாமி ஏற்றியதும் பார்க்கலாம். அதுபோல் இந்த பூஞ்சப்பரத்திலே சுவாமியினுடைய இன்றைய நாள் வாகனம் அன்னப்பட்சி வாகனம். இது வழமையாக வெளிவீதி உலா வரும்பொழுது பார்த்துருப்பீங்கள். இருந்தாலும் நல்லூர் கொண்டே தனித்துவமாக சுவாமி வாகனங்கள் வடிவமைக்கப்பட்டிருக்கும். அதனுடைய அலங்காரங்கள் தத்ரூபமாக இருக்கும், பார்ப்பதற்கு கண்ணை கவரும். அடுத்தது வண்ணமயில் வாகனம். இந்த வண்ணமயில் வாகனம் நேரே எங்களை பார்ப்பது போல, ஆகா முருகனை ஏற்றி விட்டேனே என்கின்ற ஒரு முகபாவம். அதிர்ஷ்டமான வாகனம், முருகனை காவுகின்ற ஒரு வாகனம் இந்த வண்ணமயில். அதனுடைய கழுத்து வேலைப்பாடு பார்த்தாலே உண்மையான ஒரு மயில் கழுத்தை பார்ப்பது போல இருக்கும். அப்படியான ஒரு வாகனம். கீழே நாகப்பாம்பு. அடுத்த வாகனம் அதே அன்னப்பட்சி வாகனம்தான். இந்த பூஞ்சப்பரத்தில் வந்து சுவாமியை பக்தர்கள் புடைசூழ இதில் ஏற்றுவார்கள். அதை பார்க்கவே புல்லரிக்கும். அதோடு ஆலயத்துக்குள்ளே இன்றைய தினம் நாதஸ்வர பஞ்சரத்தினம் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. அந்த ஒலி வடிவத்தினை தான் நீங்கள் ஆலயத்தினுடைய அந்த வெளியிலே கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். இன்றைய நாள் நல்லூர் கந்த சுவாமி கோயிலில் ஏராளமான இஸ்லாமியர்கள் வந்திருக்கிறாங்க. நான் நினைக்கிறேன் பல்கலைக்கழக மாணவர்கள் அப்படி என்று நான் நினைக்கிறேன். ஏராளமானவர்கள் வந்திருக்கிறாங்க. ஆனால் இன்று சற்று அதிகளவான மாணவர்கள் வந்திருக்கிறத காணக்கூடியதாக இருக்கிறது. அதிகளமான முஸ்லீம் சகோதரர்கள் வந்திருக்கிற காட்சியையும் நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஏராளமானவர்கள் சிங்கள மக்கள் அப்படின்னு சொல்லி பல பேர் வந்து கொண்டிருக்கின்றார்கள். இங்கே பாருங்க, இங்கே ஒரு அம்மா போய் கொண்டிருக்கிறாங்க. நிறைய முஸ்லீம்ஸ்கள் இன்றைக்கு நல்லூரை சுற்றி நிற்கிறது காணக்கூடியதாக இருக்கிறது. உண்மையிலேயே இன்னொரு விடயமும் நான் உங்களுக்கு காண்பிக்கிறோம். இந்த சாமியை ஏற்றுகின்ற பெரிய கொம்பு இல்லை பாருங்க, நானா காணா என எழுதப்பட்டிருக்கும். இது வந்து பெரிய கொம்பு, உங்களுக்கு விலங்கும் நினைக்கிறேன், ரைட்? அதுபோல் இந்த கொம்பெல்லாம் வந்து தொட்டு கும்பிடுவார்கள். உண்மையிலே அதுக்கு ஒரு பக்தி. அதுபோல் இது சிறிய கொம்பு, சுவாமியை காவுகின்ற ஒரு சிறிய கொம்பு. அதன் அளவை பாருங்கள், இவ்வளோ பெரிய அளவு. இன்னும் சற்று நேரத்திலே சுவாமி இந்த வாகனத்திலே வெளிவீதி உலா வருவார். முக்கியமாக நாங்கள் பார்க்க வேண்டிய விடயம் வடக்கயிறை சுற்றி காட்டியிருப்பார்கள். நான் ஆலயத்துக்கு வரும்பொழுது சில விடயங்கள் காண்பித்திருப்பேன், இது எப்படி தயாராகியது என்று சொல்லி. இதிலே அந்த ஒவ்வொரு திசைகளிலையும் திருப்புகின்ற கட்டைகள், அதோட இந்த குஞ்சம், அதோட இந்த ஜாலி வாகனம். அனளவாக ஒரு 20 அடிக்குள்ளே தான் இந்த
பூஞ்சப்பை ரதம் இருக்கும், சப்பரம், சரி பூஞ்சப்பரம் இருக்கும். இதில் அந்த வெயிட் கட்டை போட்டிருக்கு, அதாவது இந்த கவிழாமல் பாரமான கட்டைகள் போட்டிருக்கு. உள்ளுக்குள்ளேயும் வந்து சக்கரங்கள் வந்து இருக்கிறது. உண்மையிலேயே இந்த வாகனம் எல்லாம் வந்து தொட்டு பாருங்க, அவ்வளவு அருமையாக இருக்கும். உணர்வுகள் அவ்வளவு அருமையாக இருக்கும். அலங்காரா நல்லூரா. எனவே இன்றைய தினம் பார்க்கலாம். இன்னும் சற்று நேரத்திலே சுவாமி வரப்போகின்றார். உள்ளுக்கே வந்து பொழுது பூஜைகள் வந்து இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. அங்கே சப்பரம் வந்து உயரமாக தயாராகி கொண்டிருக்கிறது. இந்த சப்பரத்துக்கு மேலே பாருங்க, ஏறி கட்டுறவர்கள் இவ்வளோ உயரம் பாருங்க, இவ்வளோ உயரத்தில் வந்து கட்டி கொண்டிருக்கின்றார்கள். அது வந்து நல்லூருக்கென்றே உரித்தான சப்பரம். இந்த சப்பரம் எத்தனை அடி உயரம் என்றெல்லாம் நான் சப்பர திருவிழாவில் சொல்லுவேன். ஆலயத்தை சுற்றி இருக்கிற ஒரு கோபுரம் பாருங்க. இன்றைய நாள் அந்த கோபுரத்தில் 2 கரையிலையும் வந்து வாழைக்குலைகள் வந்து கட்டி கொண்டிருக்கிறோம். இங்கே ஒரு வாழைக்குலை, இங்கேயும் ஒரு வாழைக்குலை வந்து கட்டப்பட்டிருக்கிறது. எல்லாம் இன்றைக்கு எல்லாம் புதிய மாற்றமாக இருக்கிறது. பக்தர்களே பாருங்க, ஒன்று சொல்கிறேன் பக்தர்களே, இந்த கோபுரத்தில் இன்றைக்கு ஒரு மாற்றம் இடம்பெற போகிறது. அந்த மாற்றம் இந்த காணொலியில் வரும். அதாவது வடக்கு வாசல் கோபுரத்தில் இடம்பெற்ற முக்கிய மாற்றம். சரி வாங்க, இன்றைய நாள் திருவிழா சுவாமி எப்படி இந்த இடத்துல வருகின்றார் என்று சொல்லி பார்க்கலாம். இன்றைய நாள் சுவாமி வருவதற்கு முதல் இந்த இடம் எப்படி இருக்கிறது என்று பாருங்கள். 5:45 இப்பொழுது கோபுர வாசலால் சுவாமி மெதுவாக வந்து கொண்டிருக்கிறார். இன்றைய நாள் வெளியிலே வந்திருக்கின்ற முருகப்பெருமான் வள்ளி தெய்வானையினுடைய அந்த அழகை பார்த்து கொண்டிருக்கிறோம். வண்ணக்குடையிலே இன்றைய நாள் முருகப்பெருமானையும் வள்ளி தெய்வானையும் எப்படி அலங்கரித்துக் கொண்டிருக்கிறார்கள். தீப்பந்தங்கள் எல்லாம் அங்கே வந்து கொண்டிருக்கிறது. முருகப்பெருமான் இப்பொழுது பூஞ்சப்பரத்திலே இருக்கின்ற காட்சியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இன்றைய தினம் முருகப்பெருமானுடைய அந்த சாத்துப்படி அலங்கார வேலைப்பாடுகள். இன்றைய தினம் தங்க திருவாசியிலே முருகப்பெருமான் எழுந்தருளி இருக்கின்றார். மெல்லிய மாலை முருகப்பெருமானுக்கு அணிவிக்கப்பட்டிருக்கிறது. இன்றைய தினம் பதக்கங்களை பாருங்கள். முருகப்பெருமானுடைய பதக்கங்கள், நல்லூருக்கண்டே தனித்துவமான அந்த பதக்கங்களை பார்த்து கொண்டிருக்கிறோம். பதக்கங்கள் அடுக்கப்பட்டிருக்கிறது. வித்தியாசமான நகைகள். அங்கே முருகப்பெருமான் இப்பொழுது பாருங்கள் பூஞ்சப்பரத்தில் ஏறிக்கொண்டிருக்கின்றார். இங்கே வள்ளி தெய்வானையினுடைய சாத்துப்படி அலங்கார வேலைப்பாடுகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அலங்காரா நல்லூரா சேவற்கொடியுடனும் வேலுடனும் முருகப்பெருமான் இன்றைய தினம் வெளிவீதி விழா வந்திருக்கிறார். இங்கே மல்லாரை வாசிக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. வள்ளி மற்றும் தெய்வானை சுவாமியுடைய சாத்துப்படி அலங்கார வேலைப்பாடுகள். வெள்ளை மலர் மாலை, சிவப்பு மற்றும் வெள்ளை மலர் மாலை, அப்படியே வித்தியாசமான ஒரு நகை, காசு மாலை. அப்படியே முகத்தை பாருங்கள். ஒவ்வொரு சுவாமிகளும் இப்பொழுது மேலே ஏறிக்கொண்டிருக்கின்றார்கள். ஏராளமான அடியவர்கள் இந்த காட்சியை இப்பொழுது பார்த்துக் கொண்டிருக்கின்றார்கள்.
வள்ளி மற்றும் தெய்வானை சுவாமிகளை இப்பொழுது பூஞ்சப்பரத்திலே ஏற்றுக்கின்ற காட்சி. அலங்காரா நல்லூரா. ஏராளமான அடியவர்கள் பாருங்கள். இன்றைய நாள் கார்த்திகை உற்சவம் எப்படி இடம்பெறுகிறது என்று பாருங்கள். எங்கள் எல்லா இடமும் தலைதான் தெரிகிறது. அங்கே எவ்வளவு பக்தர்கள் இந்த காட்சியை பார்த்து கொண்டிருக்கிறார்கள் சொல்லி பாருங்கள். அந்த சப்பரத்திலே கிழக்கு வாசல் கோபுரத்துக்கு அருகாமையிலே இருந்து அங்கே அடியவர்கள் தீவட்டி என்று சொல்லப்படுகின்ற பாரம்பரிய அந்த தீப்பந்தங்களை ஏற்றிக்கொண்டு அங்கே பெருமான் அழகாக அந்த சப்பரத்திலே எழுந்தருளி வருகின்ற அந்த கண்கொள்ளா காட்சி இடம்பெறுகின்றது. கார்த்திகை பெண்களாலே முருகப்பெருமான் வளர்க்கப்பட்டமையால் கார்த்திகை திருவிழா என்று சொல்வார்கள். அத்தகைய திருவிழா இன்றைக்கு நல்லையிலே இப்பொழுது நடைபெற்று கொண்டிருந்தது. நேற்றைக்கு பரணியில் அன்று பிற்பகல் அளவிலே அங்கே திருக்குளத்திலே 6 தீச்சட்டிகள் விடப்பட்டன. அது முருகப்பெருமானின் பிறப்பை நினைவுபடுத்துவதாக இருந்தது. முன்னொரு காலத்திலே தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் இடையே நடைபெற்ற யுத்தம் காரணமாக தேவர்கள் இறைவனை வேண்ட இறைவன் திருவருளாலே அந்த அதோமுகமும் இறைவனுடைய 5 முகங்களுடன் அதோமுகமும் சேர்ந்து 6 முகங்களாக அங்கே 6 தீப்பொறிகள் அங்கே பூமியிலே உமிழ்ந்து விட்டார். அந்த தீப்பொறிகளின் பொம்மை தகிக்க முடியாத தேவர்கள் எல்லோரும் அந்த தீப்பொறிகளை கொண்டு சென்று அங்கே அந்த குளத்திலே விட்டார்கள். அந்த குளத்திலே விட்டதும் அவர்கள் குழந்தைகளாகி விட்டன. அந்த குழந்தைகளை கார்த்திகை பெண்கள் எடுத்து வளர்த்தார்கள். அந்த கார்த்திகை பெண்களாலே வளர்க்கப்பட்டதனால்தான் முருகப்பெருமானுக்கு கார்த்திகேயன் என்ற ஒரு பெயர் கூட உண்டு. அழகன் முருகன் அல்லவா. அத்தகைய அளந்த குழந்தைகளை பார்க்க அங்கே உமாதேவியார் ஒரு தடவை வந்திருக்கின்றார். அவர் அந்த 6 குழந்தைகளையும் ஒன்றாக கட்டி அணைத்த பொழுது 6 குழந்தைகளும் ஒரு திருமுருகனாக காட்சி தந்து விட்டார்கள். அதை நாங்கள் இங்கே நல்லூர் ஆலயத்திலே 10ஆம் திருவிழாவிலே முத்துக்குமரனாக வந்ததை நாங்கள் பார்த்திருக்கின்றோம். இன்னும் அவர் தேதித்த நாள்களிலே வர இருக்கின்றார் என்ற செய்தியை தெரிவிக்கின்றோம். எனவே இந்திய தினம் இந்த கார்த்திகை விழாவிலே பூஞ்சப்பரத்திலே இப்பொழுது வெளிவீதி வர இருக்கின்றார் என்ற செய்தியை நாங்கள் சொல்கின்றோம். அந்த பூஞ்சப்பரத்திலே மயில் மற்றும் அன்னப்பட்சிகள் அங்கே இப்பொழுது காட்சி தருகின்ற அந்த காட்சியை நீங்கள் நேரடியாக பார்க்கக்கூடியதாக இருக்கும். அந்த வகையிலே இப்பொழுது பீடத்திலே அங்கே வள்ளி தெய்வயானை சகிதமாக முருகன் வந்து கொண்டிருக்கின்றார். அந்த பீடத்தை பார்க்கும் பொழுது அங்கே 2 யாளிகள் அந்த இருபக்கமும் அங்கே கட்டப்பட்டிருக்கின்ற காட்சியையும் நேரடியாக பார்த்திருக்கின்றோம். வடத்தை இழுத்து கொண்டு வருகின்ற பக்தர்களை பார்த்து கொண்டிருக்கின்றோம். பூஞ்சப்பரம் என்னும் சற்று நேரத்திலே தெற்கு நோக்கி திரும்ப போகின்றது. பாருங்கள், உள்ளுக்குள்ளே முருகப்பெருமானுடைய அழகை பாருங்கள். ஆரம்பத்திலேயே நான் காண்பித்திருப்பேன். அந்த மயிலிலேயும் அன்னப்பட்சி வானத்திலேயும் எப்படி அழகாக இருக்கிறார் என்று. சப்பைரத திருவிழாவுக்கு எங்களுடைய உறவுகள் வந்திருக்கிறாங்க. வணக்கம், எப்படி இருக்கிறீங்க? இந்த திருவிழா எப்படி இருக்கு? முதல்ல அதை சொல்லுங்க. சிறப்பாக நடக்குது. நீங்கள் எடுக்கிற உங்களோட வார்த்தை ஒவ்வொன்றும் நல்ல அந்த தெளிவாக நல்ல சந்தோஷம், பக்தி மயமாயம் இருக்கிறது. மகிழ்ச்சி. எங்கேருந்து வாரீங்க? கனடாவிலிருந்து. இந்த எத்தனை வருடத்துக்கு பிறகு நல்லூருக்கு வாரீங்க? 35 வருஷம் பிறகு. 35 வருடத்துக்கு பிறகு இந்த காட்சியை பார்க்குறீங்க. அற்புதமாக இருக்குது. முடிச்சு ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறோம். முதல் தரம். ஓகே, சந்தோஷம். உங்களை சந்திச்சது சந்தோஷம். நன்றி. ஃபாலோ பண்ணுறாங்க. பார்க்க நன்றி.
கிழக்கு வீதியில் இவ்வளவு அடியவர்கள் நிற்கிறார்கள் என்று சொல்லி பாருங்கள். இப்பொழுது நாங்கள் இங்கே சென்று கொண்டிருக்கிறோம். எங்கே என்று சொன்னால் சுவாமியினுடைய தெற்கு பிரகாரம் சென்று கொண்டிருக்கின்றோம். ஏராளமான அடியவர்கள் இதில் நிற்கின்றார்கள். இல்லை நிறகுடம் குத்துவிளக்கு வைப்பது கூட எனக்கு தெரியவில்லை. வளமையாக அதை நான் காட்டுவேன். பல்லாயிரக்கணக்கான அடியவர்கள். இப்பொழுது பூமஞ்சத்தினுடைய பின்பகுதியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். பூமஞ்சத்தினை இழுக்கின்ற பொழுது அதனுடைய அழகு தனி அழகு. மின்னொளியிலே பூமஞ்சம் ஒளிர்கிற காட்சியை பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த பூமஞ்சத்துக்கு நடுவிலே ஒரு வெண்மையான அதாவது வெள்ளையும் மஞ்சளும் இருந்த வர்ணம். ஆலயத்துக்குள்ளேயும் இப்படி தான் இருக்கும். இந்த மஞ்சத்தை பார்க்குற மாதிரி தான் உள்ளே இருக்கிற தூண் அமைப்புகளுக்குரிய அந்த வர்ணங்களையும் பூசியிருப்பார்கள். சண்முகவாசல் கோபுரத்தினை இப்பொழுது சப்பை, அதாவது எனக்கு சப்பரம் என்றே வருகிறது, பூஞ்சப்பரம் மெதுவாக நெருங்குகிற காட்சியை பார்த்து கொண்டிருக்கின்றோம். 19ஆம் நாள் கார்த்திகை உற்சவத்திலே பிரசன்னா குருக்களினுடைய கந்தர் அனுபூதி ஆலயத்தினுடைய சண்முகவாசல் கோபுரம், அதாவது தெற்கு வாசல் கோபுரத்திலே சற்று இதற்கு பிறகு பாட இருக்கின்றது. அந்த காட்சியை பார்க்க போகின்றோம். Kumar
வாசல் கோபுரத்திலிருந்து இப்பொழுது சுவாமி என்னும் சட்டி நேரத்திலே மேற்கு பிரகாரம் திரும்ப போகின்றார். சுவாமி செல்லுகின்ற பொழுது முன்னுக்கெல்லாம் என்ன இடம்பெறுகிறது என்று பாருங்கள். சப்பரம் பக்தர் வெள்ளத்திலே இப்பொழுது மேற்கு வீதி நோக்கி செல்கின்ற காட்சி பாருங்க. இன்றைக்கு இந்த முஸ்லீம் பெண் வியந்து போய் புகைப்படம் எடுத்து கொண்டிருக்கிறாங்க. நிறைய வெளிநாட்டவர்கள் வந்திருக்கிறாங்க. இன்றைய தினம் நல்லூர் கந்த சுவாமி கோயிலுக்கு பல உறவுகள் வந்திருக்கின்றார்கள். வணக்கம், எங்கேருந்து வந்திருக்கிறீங்க? எத்தனை வருஷத்துக்கு பிறகு நல்லூருக்கு வாரீங்க? வணக்கம், நான் சிட்னியில் இருக்கிறேன். நான் இப்போ கடந்த 7-8 வருடங்களாக ஒரு முறை திருவிழாவுக்கு வந்து கொண்டிருக்கின்றேன். எங்களுடைய வீடு நல்லூர் வீதியில் இருக்கிறவர்கள் வந்து பெறக்கூடியதாக இருக்கு. அருமையான ஒரு விடயம். உண்மையில் இந்த நல்லூர் திருவிழா இந்த வருடம் எப்படி இருக்கிறது? மிகவும் அருமையாக இருக்கின்றது. உண்மையிலே ஒரு ஒரு எக்ஸ்பிளைன் பண்ண முடியாத ஒரு ஸ்பிரிச்சுவாலிட்டி, ஒரு ஆத்மீகமான ஒரு உணர்வும் ஒரு சந்தோஷம் இந்த இடத்துக்கு வரும்போது எனக்கு கிடைக்கின்றது. மிகவும் சந்தோஷமான விஷயம். உங்களை சந்திச்சது சந்தோஷம். நன்றி. இப்போ பாருங்க, முன்னால் என்னெல்லாம் இடம்பெறுது பக்தர்களை பாருங்க. 2 தீப்பந்தங்கள், 4 தீப்பந்தங்கள் இப்பொழுது வந்துவிட்டது. இப்பொழுது நாங்கள் அந்த தெற்கு வாசலுக்கு போய் கொண்டிருக்கிறோம். மக்கள் கூட்டத்தை பார்த்து கொண்டிருக்கின்றோம். இப்பொழுது நாங்கள் குபேர வாசல் கோபுரம், அங்கேதான் மிகப்பெரிய ஒரு மாற்றம் இடம்பெற இருக்கிறது. ஆரம்பத்திலேயே கூறியிருப்பேன், அது என்ன மாற்றம் என்று சொல்லி பார்க்க போகின்றோம், என்ன தினமும் என்று சொல்லி பார்க்க போகின்றோம். இப்பொழுது பூஞ்சப்பரம் மேற்கு வீதியிலிருந்து வடக்கு வீதிக்கு வருகின்ற அற்புத காட்சியும் பக்தர்கள் கூட சொல்ல வருகின்ற காட்சியையும் பார்த்து கொண்டிருக்கின்றோம். வடக்கயிறனுடைய அந்த நுனி பகுதியை பார்த்துக் கொண்டிருக்கின்றோம்.
இப்பொழுது சற்று இருள் சூழ்ந்து கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் மின்னொளியிலே முருகப்பெருமானை பார்த்து கொண்டிருக்கின்றோம். அந்த பூமஞ்சம் மின்னொளியில் எப்படி இருக்கின்ற பாருங்கள். இன்றைய நாள் முருகப்பெருமான் மயிலிலே எப்படி அமர்ந்திருக்கிறார் என்று சொல்லி பாருங்கள். அதுபோல வள்ளி, அதுபோல தெய்வான சுவாமிகளையும் நாங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றோம். அடியவர்களை பாருங்க எப்படி இழுத்து செல்கின்றார்கள் சொல்லி. முருகப்பெருமானுடைய அழகை நாங்கள் மிக அருகிலே பார்க்க ஒரு சந்தர்ப்பம். உண்மையிலேயே பாருங்க பக்தர்களே, அடேங்கப்பா, சாத்துப்படி வேலைப்பாடுகளை கொஞ்சம் இருளிலே பார்த்து கொண்டிருக்கின்றோம். அவருடைய அழகான அந்த முகம், தங்க நகைகளை இப்பொழுது பாருங்கள் பழக்குது. அதோட மலர் மாலைகளையும் பார்த்து கொண்டிருக்கின்றோம். அதோட வள்ளி தெய்வானை சுவாமிகளினுடைய சாத்துப்படி அலங்கார வேலைப்பாடுகள், தங்க திருவாசி நாசித்தலை, இது திருவாசியினுடைய நாசித்தலை, அவருடைய முகம், நகைகளை பாருங்கள். இந்த நடுவில் ஒரு நகை இருக்குது, அந்த நகை நான் எங்கேயுமே பார்த்ததில்லை. அவங்க கிட்டவாக இந்த நடுவிலே பாருங்க நீளமாக தொங்க விட்டிருக்கின்றார்கள். ஆமாம், பல கிலோ தங்கம் தான் சொல்லுவோம், பல கிலோ பெருமதியான தங்கத்தில் தான் இன்றைய தினம் சுவாமி வெளிவீதி உலா வருகின்றார். ஆமாம், அது பாருங்கள், அது வந்து சற்று வித்தியாசமான ஒரு தங்கம். இப்பொழுது இந்த கோபுரத்திலே ஒரு மாற்றம் இடம்பெறும், பார்க்கலாம். இன்றைய தினம் அது இடம்பெறுதா இல்லையான்னு கூட எனக்கு தெரியாது. ஆனால் ஒரு வருஷம் அது இடம்பெறுறது, இன்றைய தினம் இடம்பெறுதான்னு பார்ப்போம். இப்பொழுது கோபுரத்தினை முருகப்பெருமான் நெருங்கி கொண்டிருக்கிற அதே நேரத்தில் இந்த குபேரவாசல் கோபுரத்தில் பாருங்கள், உச்சிலை நவதள கோபுரம், உச்சியில இருந்து அங்கே பந்தங்கள் கொளுத்தி கொண்டிருக்கின்றார்கள். இதில் பாருங்கள், காமதேனுடன் ஒருவர் பந்தம் வைத்திருக்கின்றார். அதோட வாழைக்குலைகள் எல்லாம் கட்டப்பட்டிருக்கிறது. இப்பொழுது சாமரம் வீசப்படுகிறது. இன்றைய தினம் இந்த கோபுரத்துக்கு கும்பாபிஷேக தினம். இதன் காரணமாக ஒவ்வொரு தளத்திலும் இருந்து இன்றைய தினம் தீபம் காட்டப்படுகின்ற அந்த காட்சியை பார்த்து கொண்டிருக்கிறோம். அரோகரா, அலங்காரா, நல்லூரா. இப்பொழுது பாருங்கள் அந்த வித்தியாசத்தை. அவருடைய கோபுரம் முழுவதுமாக பந்தங்கள் எரிந்து கொண்டிருக்கிறது. இந்த நேரத்தில் சுவாமிக்கு 3 சுவாமிக்கு தீபாராதனை காட்டுவார்கள். பார்க்கறதுக்கு அப்படி இருக்கு. அலங்காரா, நல்லூரா. ஏராளமான அடியவர்கள் புடைசூழ அந்த தீப்பந்தத்தை பாருங்கள் எப்படி வித்தியாசமாக சுற்றி கொண்டிருக்கிறார்கள் சொல்லி. பூஞ்சப்பரத்திலே இன்றைய தினம் முருகப்பெருமான் வடக்கு
வாசல் வீதியிலூடாக வந்து கொண்டிருக்கின்ற அற்புத காட்சியினை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சுற்றி வர பக்தர்கள் தான் பாருங்கள். வடகயிறங்க வந்துட்டு பாருங்க பக்தர்கள். இவ்வளவு மக்களுக்குள்ளே இந்த வடக்கயிறை பிடிப்பது என்பது சாதாரண விடயமில்லை. இதை பிடிப்பதற்காக ஏராளமான அடியவர்கள் வருவார்கள், தூர பிரதேசங்களில் இருந்தெல்லாம் வருவார்கள். கிழக்கு நோக்கி சுவாமி திரும்பிக் கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் சிவனுக்குரிய பஞ்ச வாத்தியங்களில் ஒன்றான அந்த நந்தி மேளம் இசைக்கப்படுகின்ற காட்சியை பார்க்க போகின்றோம். அதோட தட்டிசை இசைக்கின்ற காட்சியும் பார்க்க போகின்றோம். இரண்டு கரைகளிலும் சாமரங்கள் எப்படி ஒன்றாக வீசுகின்றார்கள் என்று சொல்லி பாருங்கள். திருச்சிற்றம்பலம். இனியேதென் எனக்கு அருள் வருமோ என ஏங்கி மனம் வருந்தே தனியே இருந்து வருந்ததையோ சக்திவேல் முருகா கனியே கனிரசமே அடியேன் கண்களிக்க சனிவாரம் தன்னில் வருவாய் நல்லூரில் வாழ் வேலவனே என்று அங்கே ஜோகர் சுவாமி தன்னுடைய நச்சிந்தனை பாடல்களை குறிப்பிடுவது போல இன்று 2025ஆம் ஆண்டு விசுவாச வருட பெருமானுடைய மிகவும் விசேட தினங்களில் ஒன்றாகிய கார்த்திகை மகோத்சவம் இப்பொழுது சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கின்றது. அங்கே பெருமான் கார்த்திகை பெண்களால் வளர்க்கப்பட்ட அந்த பெருமான் கார்த்திகை தீபங்கள் இன்று ஒளிர்ந்து வர அங்கே கற்பூர சட்டிகள், தீவட்டிகள் மற்றும் கற்பூர தீபங்கள் சூழ்ந்து வர பெருமான் அலங்கரிக்கப்பட்ட அந்த பூச்சப்பரம் என்று சொல்லப்படுகின்ற அந்த சப்பரத்திலே முத்துக்குமார சுவாமி வள்ளி தெய்வானை சமேதராக வெளிவீதியிலே வந்து காட்சி கொடுக்கின்ற காட்சி இடம்பெறுகின்றது. அங்கே கார்த்திகை பெண்கள் பெருமானை வளர்த்தபடியால் இன்று அதிகாலையிலே அப்பெருமானுக்கு மிகவும் விருப்பமான தேனும் தினைமாவும் என்று சொல்லப்படுகின்ற அந்த தினைமா பூசைகள் அங்கே உள்வீதியிலே நடைபெற்றன. அது மட்டுமல்லாமல் எம்பெருமானுடைய ஆலயத்திலே அங்கே ஜோகர் சுவாமி கூறுவது போல ஓங்கு எழில் கோபுரம் மிளிரக் கண்டேன் என்று 1933ஆம் ஆண்டு கூறியது இன்று அது கனவு நனவாகி 2015ஆம் ஆண்டு குபாரவாசலுடைய அந்த நவதள கோபுர கும்பாபிஷேகம் நடைபெற்றது. குபேரவாசல் நவதள கும்பாபிஷேகம் நடைபெற்றது. இன்றுடன் 2025ஆம் ஆண்டு கார்த்திகை ஓடு இன்று சரியாக 10 வருடங்கள் பெருமானுடைய அந்த நவதள கும்பாபிஷேகம் நடைபெற்று இன்று அந்த நவதளங்களிலுமே அந்த பெருமான் பூத்தண்டியை சப்பரத்தில் வரும்போது அங்கே அந்த நவதளங்களிலும் இருந்து கற்பூர தீபங்கள் காட்டப்பட்ட கண்கொள்ளா காட்சி இடம்பெற்றது. வீரமாமையில் ஏறு வேலவா விளங்கும் கௌரி பாலகாவா காண குரத்தி மகிழும் பாதா காக்கும் கடவுள் துதிக்கும் நாதா வீரமாமையில் ஏறும் வேலவா விளங்கும் கௌரி பாலகாவா என்று
என்று அன்று ஜோகர் சுவாமி இந்த தேரடியிலே கூறியது இன்று அந்த பெருமான் அழகுக்கு ஒருவனும் ஒவ்வாத வள்ளி என்ற போது அந்த சக்தி என்று கூறப்படுகின்ற தெய்வானை வள்ளி தெய்வானையுடன் அழகாக அந்த பூஞ்சப்பரத்திலே வருகின்ற கண்கொள்ளா காட்சி இப்பொழுது இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. அது மட்டுமல்ல, அங்கே பெருமானுடைய அந்த உள்வீதியிலே இன்று அதிகாலையிலிருந்து விசேடமாக பெருமானுக்கு அலங்கரிக்கப்பட்ட அந்த செவ்வந்தி மலங்களால் அலங்கரிக்கப்பட்ட பூந்தண்டிய திருவாசியில் பெருமான் வீதி வந்த அந்த கண்கொள்ளா காட்சி என்றதை கூறி சந்தர்ப்பத்துக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். 7:11 இரவாகின்றது. இப்பொழுது பூஞ்சப்பரம் நல்லூர் முருகன் கோவிலை நெருங்கிக் கொண்டிருக்கிறது. இரவு பொழுது நல்லூர் முருகன் கோயில் எப்படி இருக்கின்ற பாருங்கள். நேரம் செல்ல செல்ல பூஞ்சப்பரத்தினுடைய அழகு கூடிக்கொண்டே செல்கின்றது. இந்த இடத்திலே இப்பொழுது தீபாராதனை காட்டப்படும். அந்த காட்சியை பார்ப்பதற்காக நிற்கின்றோம். அலங்காரா நல்லூரா, அலங்காரா நல்லூரா, அலங்காரா நல்லூரா. இப்பொழுது வெளிவிதி உலா வந்த பூஞ்சப்பரம் இப்பொழுது இன்னும் சற்று நேரத்திலே மண்டபத்துக்கு முன்னாலே வந்து நிற்க போகின்றது. இப்பொழுது பக்தர்கள் அந்த வடக்கயிறை கொண்டு செல்கின்ற காட்சியை பார்த்து கொண்டிருக்கின்றோம். இப்பொழுது ஒவ்வொரு சுவாமிகளையும் மெதுவாக கீழே இறக்கி கொண்டிருக்கின்றார்கள். அந்த காட்சியை பார்த்து கொண்டிருக்கின்றோம். மூன்று சுவாமிகளையும் பூ மஞ்சத்திலே முடக்கி உள்ளே கொண்டு செல்கின்ற காட்சியை பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். சுவாமி வசந்த மண்டபத்துக்குள்ளே செல்கிற காட்சியை எடுப்போம் என்று சொல்லி போய் பார்த்தால் ஏராளமான அடியவர்கள். இதுக்குள்ள விலத்தி போகிறது பயங்கர கடினமான ஒரு விடயம். இன்றைய நாள் இறுதி பூஜை இப்பொழுது இடம்பெற இருக்கின்றது. இதிலே ஆலய குருக்கள் அனைவருடைய ஆடைகளுடைய வர்ணங்களை பார்க்கலாம். வேட்டிகளுடைய வர்ணங்கள் மண்ணிற வர்ணம். இப்பொழுது ஏராளமான அடியவர்கள் இதை பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். அனைத்து ஆலய குருக்களுமே இப்பொழுது வந்து கொண்டிருக்கின்றார்கள். இன்றைய நாள் திருவிழா பூமஞ்ச திருவிழா இத்துடன் நிறைவு பெறுகிறது. தொடர்ந்து 26 நாட்கள் காணொலியும் பெறும். தொடர்ச்சியாக சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள். காணொலியை பகிருங்க. ஏராளமான அடியவர்கள் இன்றைக்கு வித்தியாசமான காட்சிகளை பார்த்திருப்பீர்கள். அடுத்த காணொலியுடன் உங்களை நான் சந்திக்கும் வரை என்றும் உங்கள் அன்பான வீது டாட்